ஹாய் மக்களே, நான் உங்கள் பாக்கியராஜ். நாம் இப்போ சென்னைக்கு ஒரு வேலையாக போயிருந்தோம். அப்படி வேலைக்கு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வரும்போது நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவாலயத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். அதே போல் அப்படியே அங்கே போயிருந்தோம். மக்கள் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. நாம் லைனில் தான் நின்று போயிட்டுருந்தேன். போயிட்டு இருக்கும்போது அப்புறம் தலைவரை பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அப்புறம் அப்படியே பார்த்து நின்றுக்கிட்டு இருந்தேன். அந்த அப்புறம் அர்ச்சனை ஆராத்தி பண்ணுறதுக்கு அந்த தட்டை எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் ஆராத்தி பண்ணிவிட்டு தலைவரை வணங்கிட்டு அப்படியே ஒரு அந்த மெமோரியில் அந்த ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருந்துட்டு அப்படியே வந்தேன். அப்புறம் இன்னிசை நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு கச்சேரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு தலைவரை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா நேரில் அவரை பார்க்க முடியல கிடையாது. இறந்ததுக்கப்புறம் அவங்க சமாதியை போய் பார்க்குற மாதிரி ஒரு இது ஃபீலாக இருந்துச்சு.